எந்த ஒரு நீண்ட முன்னுரையும் இல்லாம நாம நேரடியா கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டெக் 25th மார்ச் 2026 ஆழமான அலசலுக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. நீங்க யூபிஎஸ்சி, பேங்கிங் இல்லனா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஆமா, இதுல நம்ம ஸ்ட்ரிக்ட்லி கியூரேட்டட் டேட்டா, இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ், அப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், குளோபல் இண்டிசஸ், இது எல்லாத்தையும் எந்த ஒரு டீட்டெயிலும் மிஸ் பண்ணாம வரிசையா பார்க்க போறோம். ரைட். நாம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். உங்க ரெகுலர் அப்டேட்ஸ் அப்புறம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எஸ், அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நேஷனல் லெவல்ல நடக்கிற டெக்னாலஜி அப்புறம் கவர்னன்ஸ் மாற்றங்கள்ல இருந்து நாம தொடங்குவோம். சரி, சொல்லுங்க. எம்ஐபி டெக் அண்ட் ஏஐ ஸ்கில்லிங் ரோல் அவுட் பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கு. யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில கூகுள் அண்ட் யூடியூப் கூட சேர்ந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ், அதாவது ICIT மூலமா 15,000 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓ, 15,000 பார்ட்டிசிபென்ட்ஸா? இது ஒரு பெரிய நம்பர் தான். ஆமா, இதுல என்ன ஸ்பெஷல்னா புதுசா வரப்போற OTT ஃபீச்சரான மைவேவ்ஸ் அப்புறம் ஹார்ட்வேர் இன்டிகிரேஷன் பத்தி சொல்லிருக்காங்க. அதாவது செட்டப் பாக்ஸ் இல்லாமலேயே நேரடியா டிடி ஃப்ரீ டிஷ் பார்க்கலாம். நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர் தான். கரெக்ட். இப்போ செட்டப் பாக்ஸ் செலவு மிச்சம்ல. எக்ஸாக்ட்லி. இதே மாதிரி கவர்னன்ஸ்ல ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சி கொண்டு வராங்க. MORD ரியல் டைம் இன்டர்னல் ஆடிட் போர்ட்டல்ல NIC டெவலப் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், ஆடிட்னாலே வருஷ கடைசியில தானே பண்ணுவாங்க. இது என்ன ரியல் டைம் ஆடிட்? அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. செக்ரி ஷைலேஷ் குமார் சிங் தலைமையில இது நடக்குது. ஒரு ரியல் டைம் டேஷ்போர்டு அப்புறம் 365 டே மானிட்டரிங் இதுல இருக்கு. ஓஹோ, அப்ப டெய்லி ட்ராக் பண்ணுவாங்களா? ஆமா, டெய்லி பேசிஸ்ல ட்ராக் பண்றதால கம்ப்ளையன்ஸ் கேப்ஸ் உடனே குறைஞ்சிடும். ஆக்ஷன் உடனே எடுக்க முடியும். சூப்பர். சரி, அடுத்து நியூ டெல்லியில இருக்கிற யசோபூமியில நடந்த பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட், அதாவது BES 2026 பத்தி பாப்போம். BEE, அதாவது மோபி நடத்தின இந்த ஈவெண்ட்ல யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கலந்துக்கிட்டாரு. இதோட தீம் என்னன்னா எலக்ட்ரிஃபைங் growth, empowering sustainability, connecting globally. இதுல ஒரு முக்கியமான போர்ட்டல் லான்ச் பண்ணாங்கல்ல? ஆமா, இந்தியன் கார்பன் மார்க்கெட் போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க. இது தவிர மலாவி, டஜிகிஸ்தான், மொரீஷியஸ், கிர்கிஸ்தான் அப்புறம் ரஷ்யா கூட பைலாட்ரல் டாக்ஸ் நடந்திருக்கு. ரைட். அடுத்த எடிஷன், அதாவது BES 2028 காந்தி நகர்ல நடக்கும்னு சொல்லிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சைட்ல இருந்து ஒரு சின்ன அப்டேட். பவர் ஃபைனான்ஸ் கார்ப், அதாவது PFCக்கு 10,000 கோடி வரைக்கும் 0 கூப்பன் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண அனுமதி கொடுத்திருக்காங்க. 10,000 crore, வாவ்! எஸ், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். இப்போ நம்ம ஸ்டேட் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ்குள்ள போவோம். ஆந்திரா பிரதேஷ்ல நீத்தி ஆயோக் NTR டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ரைஸ் சென்டருக்கு 1.55 crore சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஓ, இது எந்த ப்ராஜெக்ட்டுக்காக? இதனால 1,000+ விமன் எம்பவர் ஆயிருக்காங்க. அப்புறம் 300+ ஃபேமிலிஸ் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இது இந்த ஒன் ஃபேமிலி ஒன் ஆண்டர்பிரினியர் கான்செப்ட் தானே? கரெக்ட். இது ஸ்வர்ணாந்திர விஷன் at 2047 கூட அப்படியே ஒத்துப்போகுது. ரொம்ப நல்ல விஷயம். அப்படியே உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி ஒரு புதுசா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்மார்ட் ஹெல்த் கேர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் ஹெல்த் கேரா? யாரு தலைமை தாங்குறா? ப்ரொஃப் திபேந்தர் பி சிங் தான் இதுக்கு ஹெட். இதுல 168 GB மெமரி இருக்கிற NVIDIA Blackwell ஆர்கிடெக்சர் GPUs யூஸ் பண்றாங்க. வாட்? 168 GB மெமரியா? ஆமா, அவ்ளோ பவர்ஃபுல் சிஸ்டம்ஸ். இது மூலமா 5 AI ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. சூப்பர். அதே யூபில வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட்டோட யூபி கிளீன் ஏர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான ரிமைண்டர் இருக்கு. DOT 5G இன்னோவேஷன் ஹேக்கத்தான் 2026. சொல்லுங்க. 100 5G யூஸ் கேஸ் லேப்ஸ்க்கு கீழே நடக்கிற இதோட மெயின் ஃபோக்கஸ் 5G, AI அப்புறம் IoT. ரிசல்ட்ஸ் எப்போ வரும்? October 1, 2026ல இந்தியா மொபைல் காங்கிரஸ்ல ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதோட பிரைஸ் பூல் எவ்வளோ தெரியுமா? greater than 10L. ஓஹோ. ஆமா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5L, செகண்ட் பிரைஸ் 3L, தேர்ட் பிரைஸ் 1.5L, அப்புறம் பெஸ்ட் ஐடியாக்கு 50K கொடுக்குறாங்க. வெரி நைஸ். இப்போ நாம டெக் அப்புறம் ஸ்டேட் நியூஸ்ல இருந்து கொஞ்சம் மேக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் பக்கம் போவோம். சரி, போலாம். மிட் டேர்ம் ரிவ்யூ ஆஃப் 20th எலக்ட்ரிக் பவர் சர்வே, அதாவது CEAMOP, அப்புறம் நேஷனல் ஜெனரேஷன் அடிக்வசி பிளான் 2026 to 2027 to 2035 to 36. இதை நாம அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.
இதுல டேட்டா எப்படி இருக்கு? நம்மளோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வந்து 520 ஜிகாவாட்லேருந்து 1121 ஜிகாவாட்டா இன்க்ரீஸ் ஆக போகுது. நிஜமாவா? 1121 ஜிகாவாட்டா? டபுள்க்கு மேல? ஆமா, பீக் டிமாண்ட் வந்து 459 ஜிகாவாட்டா மாறும், அதாவது 5.58% CAGR. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்மெண்ட் 3365 BUM மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ எனர்ஜி மிக்ஸ் எப்படி பெரியது? எனர்ஜி மிக்ஸ் மேட்ரிக்ஸ்ல பார்த்தா சோலார் PV வந்து 59 ஜிகாவாட், அதாவது 45%. கோல் வந்து 315 ஜிகாவாட், அதாவது 28%. அப்போ ரினியூவபிள்ஸ் அதிகமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. இதோட கோர் டேக்அவே என்னன்னா, நான் ஃபாசில் கெப்பாசிட்டி வந்து 786 ஜிகாவாட் எட்ட போகுது, அதாவது மொத்த இன்ஸ்டால் கெப்பாசிட்டில 70%. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. கேளுங்க. நாடு இவ்ளோ வேகமா வளரும்போது பேங்க்ல மக்கள் உரிமை கோரப்படாத பணம், அதாவது அன்கிளைம்டு ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குமே, அதோட நிலைமை என்ன? ரிசால்விங் அன்கிளைம்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க கேட்டது ரொம்ப வேலிட் பாயிண்ட். RBI DA ஃபண்ட்ல மட்டும் 60,518 crores இருக்கு. 60,518 crores? Oh my God! அது மட்டுமில்ல, IRDAIல 8,973.89 crores இருக்கு. அப்புறம் SEBI MFSல 3,749.34 crores unclaimed இருக்கு. இவ்ளோ பெரிய அமௌண்ட் சும்மா கிடக்கா? இத சால்வ் பண்ண என்ன பண்றாங்க? RBI ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் கண்டக்ஷன் டிரெக்ஷன்ஸ் 2025 மூலியமா 5%ல இருந்து 7.5% வரைக்கும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறாங்க பேங்க்ஸ்க்கு. ஓ, அப்ப பேங்க்ஸ் ஆக்டிவா தேடுவாங்க. ஆமா, அப்புறம் DFS கேம்பெயினான Your Money Your Right மூலியமா 748 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 5,777 crores ரெஸ்டிடியூஷன் பண்ணிருக்காங்க. சூப்பர். இதுக்காக UDGAM, பீமா பரோசா, மித்ரா மாதிரியான போர்ட்டல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரைட், இது ரொம்ப யூஸ்ஃபுல். இன்னொன்னு, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அதாவது RBI, அப்புறம் ரூரல் அதாவது NABARD-ல போர்ட் லிமிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் 10 இயர்ஸ் தான் போர்டுல இருக்க முடியும். கரெக்ட். ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக இருக்கும். அப்புறம் NABARD, TAP, நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இனோவேஷன் சேலஞ்சுன்னு நிறைய முன்னெடுப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்து நாம செபிஸ் 213th போர்ட் மீட்டிங் பத்தி பார்ப்போம். இது மும்பைல நடந்துச்சு. ஆமா, இதுல 4 முக்கியமான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. எஸ். ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் இம்பாக்ட் ஃபண்ட்ஸ், அதாவது SIFs ஓட ரீட்டெயில் ஆக்சஸ் மினிமம் முன்னாடி 2 லட்சம் ஆயிருந்துச்சு. இப்போ அத 1,000 குறைச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். 2 lakhs எங்க இருக்கு, 1,000 எங்க இருக்கு? எக்ஸாக்ட்லி. செகண்ட் வந்து AIF வைண்டிங் அப் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. தேர்ட் வந்து என்விட்ஸ் அண்ட் ரீட்ஸ் ஆபரேஷன்ஸ்ல சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை AA அண்ட் அபவ் ரேட்டட் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ரைட். நாலாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இன்விட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் லெவரேஜ்ல வந்து லெவரேஜை 49 to 70% வரைக்கும் அலோவ் பண்ணிருக்காங்க. ஓஹோ. ஆமா, இப்போ நாம குளோபல் ஃபோக்கஸ் அண்ட் கார்ப்பரேட் மூவ்ஸ் பத்தி பார்ப்போம். சரி, சொல்லுங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் CY26 டவுன்கிரேட்ல இந்தியா GDP growth-ஐ 59% குறைச்சிருக்காங்க. இது கொஞ்சம் கவலை தரக்கூடிய விஷயம்தான். ஆமா, அதே மாதிரி WTO ட்ரேட் அவுட்லுக்ல குளோபல் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் growth வந்து 1.9% குறையும் சொல்லியிருக்காங்க. இது குளோபல் மார்க்கெட்ல நடக்கிற ஸ்லோ டவுன் தான் காட்டுது. கார்ப்பரேட் மூவ்ஸ்ல என்ன அப்டேட்ஸ்? கோடாக் மஹிந்திரா டைவெஸ்ட்மெண்ட்ல 30.99% ஸ்டேட் வித்திருக்காங்க. அப்புறம் ஸ்வதந்திரா மைக்ரோஃபைன் உள்ளடங்கிய ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் மெகா மர்ஜர் நடந்திருக்கு. ஓ, மெகா மர்ஜரா? எஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இருக்கு. ரேசர் பே அப்புறம் சர்வம் AI சேர்ந்து வாய்ஸ் லெட் காமர்ஸ் கொண்டு வராங்க. வாய்ஸ் பேஸ்ட் பேமெண்ட்ஸா? ஆமா, இது ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. சரி, இப்போ நாம RBI-யோட பாலிசி அப்புறம் இந்தியாவோட குளோபல் டிஃபென்ஸ் நிலைப்பாடு பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா. RBI மானிட்டரி பாலிசி கமிட்டி, அதாவது MPC, FY 2026-2027 ஃப்ரேம்வொர்க் பத்தி நான் சொல்றேன். சொல்லுங்க. இது செக்ஷன் 45 ZB RBI Act 1934 படி இயங்குது. இது ஒரு 6 மெம்பர் கமிட்டி. இதோட சேர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகே, அந்த ரேட்ஸ் பத்தி சொல்லுங்க. எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். கரண்ட் கீ பாலிசி ரேட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரீப்போ அல்லது LAF ரேட் வந்து 5.25%. 5.25%. எஸ். SDF ரேட் வந்து 5.00%. MSF அல்லது பேங்க் ரேட் வந்து 5.50%. CRR வந்து 3.00%. அப்புறம் SLR வந்து 18.00%. பெர்ஃபெக்ட். இதை எல்லாரும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நாம டிஃபென்ஸ் ஆபரேஷன் சைடு போலாம். ஓகே.
ஆஸ்திரேலியால எக்ஸசைஸ் கக்காடோ 2026 நடக்குது. இதுல மொத்தம் 19 நேஷன்ஸ் கலந்துக்கறாங்க. இந்தியாவில இருந்து எந்த ஷிப் போயிருக்கு? நம்மளோட INS நில்கிரி அங்க போய் கக்கோடு ஷீல்டு ட்ரோஃபி வின் பண்ணிருக்கு. வாவ், இது நிஜமாவே ஒரு பெருமையான விஷயம். ஆமா, அது மட்டும் இல்ல, ஏப்ரல் 3, 2026ல ராஜ்நாத் சிங் வந்து INS தாரகிரி F41 கமிஷன் பண்ண போறாரு. ஓ, தாராகேரியா? எஸ், இது ப்ராஜெக்ட் 17A வருது. இதோட வெயிட் 6670 டன்ஸ். அப்புறம் கிரேட்டர் தென் 75% இண்டிஜினியஸா உருவாக்கப்பட்டது. சூப்பர். இப்போ நம்ம டிப்ளமசி பத்தி பாப்போம். நியூ டெல்லியில இந்தியா இட்டாலி 9th ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன்ஸ் நடந்துச்சு. இதுல என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க? மெயினா ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் 2025-29, அப்புறம் கவுண்டர் டெரரிசம் ஃபைனான்சிங் பத்தி பேசியிருக்காங்க. ரைட், இது ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் நியூயார்க்ல Jan 11ல இருந்து 2027 வரைக்கும் UN ஹை சீஸ் சமிட் 2027 நடக்க போகுது. அதாவது BBNJ ட்ரீட்டி. ஓ, அந்த நடுக்கடல் சம்பந்தப்பட்ட ட்ரீட்டி தான். ஆமா, கடல்வாழ் பல்லுயிர்களை காக்குறதுல இந்த சமிட் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒண்ணு. ரைட். இப்ப நாம உலகளாவிய ராஜதந்திரத்திலிருந்து உலக மாத்திர அறிவியல் அப்புறம் மனித சாதனைகள் பக்கம் போவோம். சரி, ஆஸ்டின் TXல வரப்போற இலான் மஸ்கோட ஜேவி, அதாவது டெராஃபேப் பத்தி கேட்டிங்களா? கேள்விப்பட்டேன், பட் அவ்வளோ டீடைல்ஸ் தெரியல. சொல்லுங்க. இதோட காஸ்ட் வந்து $20 to $25 billion. இதுதான் குளோபலி லார்ஜஸ்ட் செமிஃபேப். ஓஹோ, ஒரு வருஷத்துக்கு 200 பில்லியன் AI மெமரி சிப்ஸ் உற்பத்தி பண்ண போறாங்களாம். TSMC கூட கம்பேர் பண்ணா இது எவ்வளோ பெரிய நம்பர். நிஜமாவே இது ஒரு மாசிவ் ஸ்கேல் தான். அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்னா, ஹைதராபாத்ல இருக்கிற ARC ரேர் எர்த் மேக்னெட் பிளான்ட்ல NdFeB மேக்னெட்ஸ் பண்றாங்க. அதாவது நியோடீமியம் அயன் போரான் மேக்னெட்ஸ். எக்ஸாக்ட்லி. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் விண்ட் டர்பைன்ஸ்ல ரொம்ப முக்கியம். நம்ம இம்போர்ட் டிபெண்டன்சி இது ரொம்பவே குறைக்கும். கரெக்ட். இப்போ பயோடைவர்சிட்டி அப்புறம் ஈகாலஜில ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கு. என்னது? பூனேல ஒரு புது கரப்பாம்பூச்சி இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேரு நியோலோபோப்டரா பெனின்சுலாரிஸ். ஓ, பூச்சியா? இதுல என்ன ஸ்பெஷல்? இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் DNA பேஸ்ட் ஐடி. இது மூலமா நம்ம நாட்டோட எண்டெமிக் கவுண்ட் வந்து 190 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாவ், DNA பேஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனா? சூப்பர். ஆமா. அப்புறம் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் கமிட்டியோட சேரா தனஞ்சய் மோகனை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ நாம அப்பாயின்ட்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து KV மதானி. இவருக்கு ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் 2026 கிடைச்சிருக்கு. ஹீஸ் தி யங்கஸ்ட் எவர்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். அடுத்து N சந்திரசேகரன். இவருக்கு ஹானரரி KB அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கர்நாடகா கிராமீண பேங்க், அதாவது KGBக்கு SSG பேங்க் லிங்கேஜ் நேஷனல் அவார்டு 2024-25 கிடைச்சிருக்கு. அவங்க எவ்வளவு ஃபண்ட்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணிருக்காங்க? 2,835 crores டிஸ்பர்ஸ் பண்ணிருக்காங்க. வாவ், பெரிய அமௌண்ட். எஸ். அடுத்து பூபதி ராஜு அன்மிஷ் வர்மா ஃப்ரம் விசாக். இவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்ன ரெக்கார்ட்? ஃபாஸ்டஸ்ட் டு கிளைம் 7 வால்கானிக் சமிட்ஸ். வெறும் 92 days 4 hours 45 minutesல கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 92 டேஸ்ல 7 வால்கனோஸா? அமேசிங். ஆமா. அப்புறம் CA PV நாராயணராவ் வந்து ICAI SRSB கோஆப்டட் மெம்பரா செலக்ட் ஆயிருக்காரு. ஓகே, ரைட். இப்போ லிட்ரரி ரிலீசஸ் அப்புறம் ஆபிச்சுவரிஸ் பாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி எழுதின கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் புக் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எக்ஸாம்க்கு முக்கியம். அப்புறம் மறைவு செய்திகள்ல முன்னாள் பிரான்ஸ் PM லயனல் ராபர்ட் ஜாஸ்பன் அப்புறம் தத்தா மேகா, இவங்க 2 பேரோட மறைவை நம்ம பதிவு செய்யணும். கண்டிப்பா. ஓகே, இப்போ எபிசோடோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். குளோபல் அப்சர்வன்சஸ் ஃபார் March 2026. டேட்ஸ் சொல்லுங்க. March 20 வந்து UN French லாங்குவேஜ் டே. March 21ல 4 முக்கியமான டேஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் நவ்ரூஸ் டே, வேர்ல்ட் போயட்ரி டே, வேர்ல்ட் கிளாசியர் டே, அப்புறம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்ஸ். ஓ, 4 டேஸ் ஒரே நாள்ல. ஆமா. ஃபைனலி March 25th வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி அன்பார்ன் சைல்ட். ஓகே, இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம படிச்ச எல்லாத்தையும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் தயாராருங்க. இது ஒரு எக்ஸாம் ரீகால் சேலஞ்ச். எஸ், லெட்ஸ் டூ இட். நான் ஆன்சர் சொல்றேன், நீங்க क्वेश्चंस கேளுங்க. ஓகே. Question 1.
Target installed power generation capacity for India by 2035-26. 1,121 gigawatts. My waves. Yes. Question 3. SEBI's reduced minimum investment threshold for SIFs. 1,000 rupees. Super. Question 4. Planned annual output of AI and memory chips from Terafab. 100-200 billion chips. Right. Question 5. Stockholm Water Prize 2026 winner. Kaveh Madani. Correct. Question 6. Bank that won Moadi National Award for SHG bank linkage. Karnataka Gramina Bank, adad KGB. Exactly. Question 7. Exact percentage of repo rate and CRR for FY27. Repo rate 5.25%, apro CRR 3.00%. Perfect. Last question. Question 8. Newly discovered cockroach species in Pune. Neolobopter peninsularis. Very nice. எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டா வந்துருச்சு. ஆனா நாம இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி யோசிக்கணும். என்ன அது? ஒரு பக்கம் பார்த்தா நம்ம 1121 கிகாவாட்ஸ் கெபாசிட்டில 70% நான் ஃபாசில்னு சொல்லிட்டு கிளைமேட் கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் டெராஃபேப் மாதிரியான ஏஐ டேட்டா சென்டர்ஸ் மட்டுமே தனியா 100 to 200 கிகாவாட்ஸ் பவரை கன்சியூம் பண்ணுது. நிஜமா இது ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் தான். எக்ஸாக்ட்லி. உலகளாவிய ஏஐ வளர்ச்சியும் பருவநிலை மாற்ற இலக்குகளும் ஃபியூச்சர்ல எப்படி ஒன்னோட ஒன்னு மோதி கொள்ள போகுது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ரைட். இது கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு சிந்தனை தான். ஓகே, உங்க யூபிஎஸ்சி, பேங்கிங் அப்புறம் எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஆழமான அலசல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆமாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த டீப் டைவ்ல மீட் பண்ணலாம். பை பை.